இனியா, சுதாகர் எல்லாருமே டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இனியா சுதாகரை பார்த்து, அங்கிள் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா கேளுமா அப்படின்ட்டு சுதாகர் சொல்கிறாரு. எங்கள் அம்மா 3வது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக காலையில் போயிட்டு வந்தேன். ஆனால் அங்கே போன பிறகு தான் அவங்கக்கிட்ட ஏற்கனவே இருந்த 2 ரெஸ்டாரண்ட்டும் அவங்க கையை விட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு இனியா சொல்கிறாங்க. சரிம்மா, இப்போ நீ என்ன சொல்ல வர அப்படின்ட்டு எனக்கு புரியல அப்படின்ட்டு சுதாகர் கேட்குறாரு. அந்த 2 ரெஸ்டாரண்ட்டும் அம்மா கையை விட்டு போனதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு இனியா சொல்கிறாங்க. இங்கே பாரு இனியா, பெரியவங்க விஷயத்தில் நீ தேவையில்லாமல் எதுக்காக தலையிடுற, அது அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு சுதாகருடைய ஒய்ஃப் சொல்கிறாங்க. இல்லாண்டி அம்மாவுடைய ரெஸ்டாரண்ட் விஷயத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும். மற்ற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது, எனக்கு மட்டும்தான் தெரியல. நீங்கள் சொல்லுங்கள் அங்கிள், எங்கள் அம்மாவுடைய ரெஸ்டாரண்ட் விஷயத்தில் என்ன தான் நடந்துச்சு அப்படின்ட்டு இனியா கேட்குறாங்க. இங்கே பாரு இனியா, உங்கள் அம்மா உனக்கு ரெஸ்டாரண்ட்டை கிஃப்டாக கொடுத்தாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டோட பேரை மாற்றணும் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஆனால் உங்கள் அம்மா அதை உன் பேருக்கு மாற்றி அதில் சின்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் உங்கள் அம்மாவை திரும்ப அந்த இடத்துக்கு வரவிடாமல் நான் பண்ண வேண்டியதாக ஆகிப்போச்சு அப்படின்ட்டு சுதாகர் சொல்கிறாரு. என்ன அங்கிள் இப்படி சொல்கிறீங்க? எவ்வளவோ இடம் இருக்கும்போது எங்கள் அம்மா வச்சுருக்கக்கூடிய அந்த ரெஸ்டாரண்ட் இடத்துல தான் பேரை மாற்றி நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்காக என்ன கட்டாயம் இருக்குது அப்படின்ட்டு இனியா கேட்குறாங்க. இங்கே பாரு இனியா, இதுக்கான எல்லா விளக்கத்தையும் உங்கள் அம்மாக்கிட்டையும் உங்கள் அப்பாக்கிட்ட பாட்டிக்கிட்ட எல்லார்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நீ கடைசியாக கேட்குற அப்படின்ட்டு சுதாகர் சொல்கிறாரு. ஆமாம் அங்கிள், நானும் கடைசியாக தான் கேட்குறேன். அந்த ரெஸ்டாரண்ட் விஷயத்தில் அப்படி என்ன தான் நடந்துச்சு? என் பேருக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டை எழுதி கொடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணீங்களா? சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இனியா கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.